Hi students, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க அந்த சப்ஜெக்ட்டை நீ படிச்சிருக்கவே மாட்டீங்க. சோ அந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் இன்னைக்கு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. இது முழுக்க இதுவரைக்கும் வந்து நடத்தின பாடங்களை படிக்காம நாளைக்கு எக்ஸாமை வச்சுக்கிட்டு இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எப்படி நாளைக்கு எக்ஸாமை ஃபேஸ் பண்றது, நாளைக்கு எக்ஸாம்ல எப்படி பாஸ் ஆகுறவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி டிப்ஸு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 6 டிப்ஸ் சொல்ல போகிறோம். ரொம்ப செலக்ட் பண்ணி யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தான் நான் கொடுத்துருக்குறேன். இந்த 6 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு எழுத போகிற எக்ஸாம் நீங்கள் 100% வந்து நல்லபடியாக எழுதி முடிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ட் மெட்டீரியல்ஸ். முதல்ல என்ன மெட்டீரியல்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நாளைக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உள்ள மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். இட்ஸ் லைக் புக்காக இருக்கலாம், அந்த சப்ஜெக்ட்டுக்கு புக்காக இருக்கலாம், இல்லை ஒரு பிடிஎஃபாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து நோட்ஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை உங்கள் ஸ்டாஃப்டையோ கேட்டு அந்த மெட்டீரியலை முதல்ல கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்பர் 1. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் மைண்டை வந்து செட் பண்ணணும். எப்படின்னா வித்தவுட் பேனிக், சரிங்களா? அதாவது செட் யுவர் மைண்ட் வித்தவுட் பேனிக். அதாவது என்ன அப்படின்னா பேனிக்னா என்ன, பயப்படக்கூடாது, பதட்டமாகக்கூடாது. ஐயோ நாளைக்கு எக்ஸாம் இருக்கே, இது வரைக்கும் நம்ம ஒன்றுமே படிக்கலையே, நாளைக்கு எப்படி எக்ஸாம் ஒழுங்காக பண்ணுவனோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் வந்து உங்கள் மனசில் இருக்கவே கூடாது. ரிலாக்ஸாக இருங்க. கண்டிப்பாக எக்ஸாம் பண்ண முடியுங்கிற ஒரு மைண்ட் செட்டப்பில் இருங்க. ஸோ கொஞ்சம் கூட வந்து பயப்படாதீங்க. அன்ட்டு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வந்து நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா உங்கள் இது வரைக்கும் உள்ள பயம் வந்து இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி உட்காந்துருக்கும்போது அந்த பயம் தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கலி வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு உருவாகும். காய்ச்சல் வரலாம், இல்லை வேறு ஏதாச்சும் வந்து டிசீசஸ் வரலாம், இல்லை மென்டலி வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதிகமாகலாம். இது எதுவுமே வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பயப்படக்கூடாது. நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது நம்ம படிக்கலை, நம்ம ஃப்ரெண்டு படிச்சிருப்பானோ, அவனுக்கு கால் பண்ணியோ இல்லை அவன் பக்கத்தில் இருந்தால் அப்படின்னா அவன்கிட்ட போய் என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்னடா எக்ஸாம் படிச்சிட்டியா, நாளைக்கு எக்ஸாம் படிச்சிட்டியா அப்படி கேட்கும்போது அவன் வந்து படிக்கலைன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அதே அவன் படிச்சிட்டான்டா அப்படி சொல்லும்போது என்ன ஆகும், ஐயோ அவன்லாம் படிச்சிட்டானே நம்ம இன்னும் படிக்கலையே அப்படிங்கிற பயமும் இன்னும் கொஞ்சம் கூடும். அதனால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கால் பண்ணியோ இல்லை நேரில் இருந்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் மீட் பண்ணியோ நீ எக்ஸாம் படிச்சிட்டியா, நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியாங்கிற வேர்டை கேட்காதீங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் பேனிக் ஆக மாட்டீங்க, நாளைக்கு எக்ஸாம் நினச்சி பயப்பட மாட்டீங்க. அண்டு தென் என்ன அப்படின்னா வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். கண்டிப்பாக என்னால் எக்ஸாம் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வேணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். அது என்ன சார் சர்ஃபேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாமை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு புரிதலும் இருக்காது. நாளைக்கு சப்ஜெக்ட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதை எப்படி ரைட் பண்ணுறதுக்கு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதுதான் என்ன சொல்கிறோன்னா அது எதுவுமே தெரியாமல் தான் இருப்பீங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் கிளாஸ்மேட்டில் யாராவது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, நல்லா சொல்லித்தர ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு சொல்லித்தர ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது ஒருத்தவங்க நல்லாவே தெரியும். ஸோ அவங்கள வந்து கால் பண்ணுங்கள். இல்லை பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு கூட போங்க. பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா பெஸ்ட்டு குரூப் ஸ்டடி கூட ஃபாலோ பண்ணலாம். பக்கத்தில் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமை வந்து ஒரு ஓவர் வியூவாக வந்து சொல்லு. ஓவர் வியூ அப்படின்னா வந்து முதல்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, இந்த டாபிக்ஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ், அது மட்டும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க மூலமாக கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா கேட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஸ்டோரியோ இல்லை வந்து ஒரு எஸ்ஸே ரைட்டிங்கோ இல்லை ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியை கேட்டுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேட்டு. இல்லை அப்படின்னா வந்து அதில் ஏதாச்சும் டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் யாராவது ஆத்தருடைய முக்கியமான ஒர்க்ஸு ஏதாச்சும் விஷயங்கள் இப்போ நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இங்கிலீஷ் அண்டு தமிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ மேக்ஸ் ஆர் எனி அதர் சப்ஜெக்ட் வேறு ஏதாவது சப்ஜெக்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து என்னென்ன இருக்குதோ அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஷார்ட் பண்ணி டோட்டலாக நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு உரிய நாலேஜை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. முதல்ல புரியுதுங்களா நான் சொல்கிறது? நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாமை தெளிவாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு ஓவர்வியூ மாதிரி ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் கொஞ்சம் கேட்டுக்குங்க. கேட்டு அதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல்ஸோட கம்பேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு சொன்ன பாயிண்ட்ஸு எந்த டாப்பிக்கில் இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இதை ஃப்ரெண்ட்ஸு சொன்ன பாயிண்ட்ஸை விட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவுமே வந்து மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஒரு நோட்ஸ் எடுத்துருக்கீங்க, அந்த நோட்ஸை ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள் உங்கள் கையில் உள்ள மெட்டீரியல்ஸ் கூட. இதை தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3ஆவது ஸ்டெப்பாக பண்ணுங்கள். இதை தான் சர்ஃபேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் 4th ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொன்ன பாயிண்ட்ஸை வச்சு உங்கள் கையில் உள்ள புக்கையும் வச்சு ரெஃபர் பண்ணி உங்கள் மைண்டில் நாளைக்கு உள்ள எக்ஸாமை பற்றி ஒரு நாலேஜ் வந்து கிடச்சிருக்கும். இப்போ தென் என்ன அப்படின்னா சப்டைட்டில்ஸ், அந்த கிடச்ச நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்ஸுக்கு ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூஆர் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் ஆர் தமிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா தே கிவன் த சப்டைட்டில். ஒரு எஸ்ஸே எழுத போகிறீங்க அப்படின்னா சப்டைட்டில்ஸ் இருக்கும். அந்த சப்டைட்டில்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள், நல்லா மக்கப் பண்ணுங்க. சப்டைட்டில்ஸை மக்கப் பண்ணுறதுக்கு 2 days 3 daysலாம் தேவை கிடையாது. 1 day வந்து எனாஃப் தான். கண்டிப்பாக 1 day வந்து அதுவே எனாஃப் தான். சப்டைட்டில்ஸை மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ சப்டைட்டில்ஸில் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்கன்னா மனப்பாடம் பண்ணுங்கள். அதை உங்கள் ஒரு நோட்டோ பேனாவோ ஒரு நோட்டோ இல்லை வந்து ஏதோ ஒரு பேப்பரோ எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை எழுதி பார்த்து சப்டைட்டில்ஸை மக்கப் பண்ணுங்கள். இது 4th விஷயம். ஃபஸ்ட் என்ன சொன்னேன், மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். செகண்டு செட் யுவர் மைண்ட் வித்தவுட் பேனிக், உங்கள் மைண்டை செட் பண்ணுங்கள். 3rd ஒன் வந்து சர்ஃபேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். 3rd 4th என்ன பார்த்தோம் அப்படின்னா சப்டைட்டில்ஸை ஃபுல்லாக மக்கப் பண்ணுங்கள். அந்த லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடுத்த நோட்ஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கேதர் பண்ண பாயிண்ட்ஸையும் அண்ட் அதை கம்பேர் பண்ணிங்க பார்த்தீங்களா, உங்கள் புக்கோட நீங்கள் வச்சுருக்க மெட்டீரியல்ஸ் கூட கம்பேர் பண்ணிங்களா. ஸோ அந்த பண்ணிங்க இப்போ என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்களோ அதை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள். செலக்டடாக எடுத்த எஸ்ஐயோ செலக்டடாக எடுத்தோ பாயிண்ட்ஸோ செலக்டடாக எடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள் அன்னைக்கு எக்ஸாமுக்கு முந்தின நாள் நைட்டு. இதுதான் வந்து 5வது ஸ்டெப். 6வது ஸ்டெப் என்ன அப்படின்னா டீப் ஸ்லீப். எல்லாம் முடிச்சிட்டிங்க, நல்லா நிம்மதியாக படுத்து தூங்குங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணும், சரி உடனே படித்தாச்சு. டீப் ஸ்லீப்னா என்ன, வாட்ஸ் த மீனிங் ஆஃப் டீப் ஸ்லீப் அப்படின்னா உங்கள் கையில் மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டோ இல்லை ஒரு கேம் விளாண்டுக்கிட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் படங்கள் பார்த்துக்கிட்டோ எந்த விஷயங்களும் வந்து எக்ஸாமுக்கு முதல் நாள் நைட்டு தூங்க போகும்போது பண்ணாதீங்க. மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த நாள் நடக்கக்கூடிய எக்ஸாம் டைமில் போய்ட்டு உங்களுக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேதர் பண்ணுற பாயிண்ட்ஸ்லாம் வந்து மறந்து போயிடும். அதுக்கு தான் சொல்லி நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்ருங்க, சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். சாப்பாடு வந்து சாப்பிட்ருங்க. இதெல்லாம் இந்த 6 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமை உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எழுத முடியும். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆக முடியும். முழுக்க இது இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே இது வரைக்கும் படிக்காமல் எக்ஸாமுக்கு முந்தின நாள் உட்காந்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் சொன்ன பாயிண்ட்ஸு. நீங்கள் ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா மார்க் கெயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன 6 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. இதுதான் வந்து இந்த வீடியோ எடுத்ததுக்கான நோக்கம். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம லாஸ்ட்டாக வீடியோஸ் போட்டோம் எப்படி எக்ஸாம் பண்ணுறது அப்படிங்கிறத, எக்ஸாம் டிப்ஸுக்கு வந்து நிறையா இது கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம மேலே ஐபால லிங்க் தெரியும், அதையும் பார்த்துக்குங்க. இந்த 2 வீடியோவே நீங்கள் கரெக்டாக வச்சு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 6 சப்ஜெக்ட் இருக்குது, 6 சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி 7 சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி கண்டிப்பாக 7 சப்ஜெக்ட் உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இது எக்ஸாம் ரிலேட்டடாகவோ இல்லை படிக்க வேண்டிய டிப்ஸ் ரிலேட்டடாகவோ ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் அண்ட் டூ வெல். தேங்க்யூ.